Milord, may I proceed, Milord? May I proceed? When I say I, you have to mention your name, then repeat what I say. I do solemnly swear that I shall uphold the Constitution of India and rule of law, that I shall maintain the respect due to courts of justice, judicial officers, and members of my profession, and will at all time conduct myself with dignity, becoming an officer of the court in which I appear, that I shall at all time conduct myself in accordance with the professional conduct and etiquettes as prescribed by the Bar Council of India and State Bar Council from time to time, and as reflected in this noble profession, including ethical duties and moral values. Congratulations to all. Please be seated. வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். மரியாதைக்குரிய நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுடைய சிறப்பான இந்த விழாவினுடைய சிறப்புரையோடு இன்றைக்கு வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துவதில், பாராட்டுவதில் பெருமை அடைகின்றோம். எனக்கு முன்னால் இங்கே எல்லோரையும் வரவேற்று இந்த பார் கவுன்சிலை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பார் கவுன்சிலுடைய தலைவர் மரியாதைக்குரிய PS அமல்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பார் கவுன்சில் உறுப்பினர் மரியாதைக்குரிய R விடுதலை அவர்களே, அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மரியாதைக்குரிய R நீலகண்டன் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் அப்துல் சலீம் அவர்களே, தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வேலு கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் முன்மொழிந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அன்பிற்குரிய கவி கணேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய தாழை முத்தரசு அவர்களே, அசோக் அவர்களே, வேல்முருகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உறவினர்கள், மூத்த வழக்கறிஞர்கள், அன்பிற்குரிய நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 அதிர்ச்சி இந்த நிகழ்ச்சி தொடங்கியவுடன் எங்களுக்கு காத்திருந்தது. முதல் அதிர்ச்சி சேர்மன் பேசும்போது சொன்னார், பெண் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. முதல்ல உட்காரும்போது எதுக்கு இவங்க வந்திருக்காங்க, திடீர்னு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பிறகு தான் தெரிஞ்சது 1116 பேரில் பெண்கள் 588 பேர், ஆண்கள் வெறும் 518 பேர் என்பதை புரிந்து கொண்டு எதிர்காலத்திலும் தலைவராகணுங்கிற திட்டத்தோடு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. எந்த அளவிற்கு இது ஒரு ஆரோக்கியமான திசையை நோக்கி வழக்கறிஞருடைய தொழில் மாறி இருக்கிறது என்பதற்கு மேடையில் இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் உதாரணம். நாங்களெல்லாம் வழக்கறிஞராக பதிவு செய்கின்ற பொழுது ஒரு 20 பேர் 30 பேர் வழக்கறிஞராக பதிவு செய்வோம். 2 பேர் 3 பேர் பெண்கள் இருப்பார்கள். மற்ற அத்தனை பேரும் ஆண்கள் தான் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். இன்றைக்கு சிவில் நீதிபதிகள் நியமனத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட 50% மேலாக பெண்கள் நீதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பை இந்த நீதித்துறை பெற்றிருக்கிறது. அதை விட அதிகமாக போயிட்டீங்க. எதிர்காலத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் தண்டபாணி அவர்களை வருக வருக என்று உங்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இனிய மாலை வேளையில் ஒரு அற்புதமான இந்த நாளில் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள்.
இந்த சமூகத்தினுடைய தேவைகளை அறிந்து இந்த மக்கள் பல்வேறு தரப்பு மக்கள், அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கல்வியில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு எளிதில் நீதி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கி தர வேண்டும். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தேவை. இந்த அரங்கத்திலே 116 பேர் என்று வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களை பல பேர் கேட்டால் சொல்வீர்கள், நான் ஒரு பெரிய கம்பெனி, லா கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணோம், பெரிய சீனியர் அட்வொகேட்டை போய் நான் ஜாயின் பண்ணோம், நான் ஒரு லா ஃபார்மில் போய் நான் ஜாயின் பண்ணோம், நான் டெல்லியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், நான் ஹைகோர்ட்டில் போய் ஒரிஜினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு குறைஞ்சது 50,000 1 லட்சம் கொடுக்கக்கூடிய யார் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் உங்களையெல்லாம் விட இந்த சமூகத்தில் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமையை நீதித்துறையின் மூலமாக ஒரு எளியவனுக்கு, ஒரு சாமானியனுக்கு பெற்றுத்தரக்கூடிய பணியை நான் மேற்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று யார் சொல்கிறீர்களோ அவர்கள்தான் தலை சிறந்தவர்கள். அவர்கள்தான் இந்த சமூகத்திற்கு தேவையானவர்கள். எதிர்காலத்தின் நீதித்துறையினுடைய தேவைகளை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களில் அனைவருக்கும் நீதி வழங்கிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நீதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பலர் அறியாமையின் காரணமாக, சட்ட விழிப்புணர்வு இல்லாதன் காரணமாக, பொருளாதார பிரச்சனையின் காரணமாக ஏதோ அதோடு சேர்ந்து வாழ்ந்து விடுவோம் என்றுதான் இருக்கிறார்கள். எளியவர்களுக்கு அந்த நீதியை பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கிராமப்புறங்களில், மாவட்ட நீதிமன்றங்களில், கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் வழக்கறிஞராக பதிவு செய்து பணியாற்றி அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்ற நிலைக்கு நீங்கள் எல்லாம் உயர வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் அப்படிதான் கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக தங்களுடைய பணியை துவக்கியவர்கள். உங்களையெல்லாம் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது, வழக்கறிஞருடைய தொழில் என்பது சிறப்புக்குரியது, பெருமைக்குரியது, கண்ணியமானது. இந்த தொழிலில் இன்று வழக்கறிஞராக பதிவு செய்துவிட்டால் அத்தனை உரிமையும் தனக்கு வந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. மாணவராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த உரிமைகள், சுதந்திரம் அத்தனையும் இன்று வழக்கறிஞராக நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இந்த நிமிடத்திலிருந்து முடிந்துவிட்டது. உங்களுக்கு வழக்கறிஞர் சட்டம், அட்வொகேட் ஆக்ட் உங்களை பின்தொடர்ந்தே வரும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனித்து கொண்டிருக்கும். நீங்கள் கையெழுத்திடக்கூடிய ஒவ்வொரு வக்காலத், அதில் நடத்தக்கூடிய வழக்கு, அதில் பெறக்கூடிய தீர்ப்பு அத்தனையிலும் உங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம். அந்த வகையில் ஒரு பொறுப்புக்குரிய இந்த பதவிக்கு, இந்த பணிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதையெல்லாம் விட மிக சிறந்த உயர்ந்த துறை இந்த நீதித்துறை. அதிலும் ஒரு வழக்கறிஞராக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த படிப்பை தேர்வு செய்து இன்று வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நிலைக்கு உருவாவதற்கு காரணமாக இருந்த உங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல பெயரை, அந்த மக்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய வழக்கறிஞர் தொழில் சிறந்து விளங்க வேண்டுமாய் அன்போடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.